அண்மை செய்தி. வயநாடு உள்ளிட்ட 147 மாவட்டங்களின் பட்டியலை வெளியிட்டு கடந்த ஆண்டே இஸ்ரோவின் தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இஸ்ரோவின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் என்ற அமைப்பானது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய நிலையத்தின் மூலமாக விண்வெளி தகவல்களை பெற்று பல்வேறு எச்சரிக்கை அறிவிப்புகளை வழங்குகின்றது. அதன்படி இந்தியாவில் இஸ்ரோ செலுத்தக்கூடிய செயற்கைக்கோள் மூலமாக பெறக்கூடிய தகவல் அடிப்படையில் இயற்கை இடர்பாடுகள் பேரிடர்களை கண்டறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய அமைப்பாக அந்த என்ஆர்எஸ்ஐ அமைப்பு இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வயநாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய 147 மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக கடந்த ஆண்டிலேயே அந்த அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. குறிப்பாக வயநாடு மாவட்டத்தை பொறுத்தவரை கேரளாவில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களோடு சேர்த்து 13வது இடத்தில் நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய மாவட்டமாக அந்த அமைப்பு வயநாட்டை 13வது இடத்தில் பதிவு செய்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்தினுடைய திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களும் நிலச்சரிவு அபாயம் கொண்ட முதல் 10 மாவட்டங்களுக்குள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உட்பட 17 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களின் 147 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக அந்த அமைப்பு தங்களுடைய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள் வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. நிலச்சரிவு அபாயம் மிக்க இந்தியாவின் 147 மாவட்டங்களில் 36வது இடத்தில் கோவை மாவட்டம் இருக்கின்றது. 41வது நிலச்சரிவு அபாயம் கொண்ட மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நிலச்சரிவு அபாயம் கொண்ட 43வது மாவட்டமாகவும், தேனி மாவட்டம் நிலச்சரிவு அபாயம் கொண்ட 59வது மாவட்டமாகவும் இருக்கின்றது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் நிலச்சரிவு அபாயத்தில் 72வது மாவட்டமாகவும், நீலகிரி மாவட்டம் 85வது மாவட்டமாகவும் இந்த நிலச்சரிவு அபாய பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 14% அளவிற்கு இந்தியாவில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு வடகிழக்கு மாநிலங்களில், வட மாநிலங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டால் கூட அந்த பகுதி மலைகளில் மக்கள் அடர்த்தி குறைவாக இருப்பதன் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்றாலும் தென் மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இதை மையப்படுத்திய தென் மாநில மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டால் அதன் காரணமாக ஏற்படும் உயிரிழப்பு மிக அதிகமாக இருக்கும் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள்.